ஒரு கிராமத்தில் மழை ரொம்ப அழகாக பெய்யுது. ஒரு ஃபேமிலி ஜன்னல் பக்கத்தில் நின்று மழையை ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாடும்போது குழந்தைங்க சொல்கிறாங்க, அப்பா இப்போ பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. உடனே அப்பா கொடையை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறார். சிக்கன், ஆனியன், காய்கறி, பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. அப்பா வாங்கிட்டு வந்ததெல்லாம் அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மா சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அம்மா கடாயை அடுப்பில் வைக்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றுறாங்க. அதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போடுறாங்க. அதில் வெங்காயம் போட்டு நன்றாக வதக்குறாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறாங்க. பிறகு தக்காளி சேர்த்து நல்லா கிளறாங்க. உப்பு சேர்த்து கிளறுனா சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்க்குறாங்க. அப்புறம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோ சிக்கனை சேர்த்து பிரியாணி மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. தண்ணி கொதித்ததும் அரிசி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கிறாங்க. சில நேரத்தில் மூடியை திறந்தா சூடான வீடே வாசனை தரக்கூடிய பிரியாணி ரெடி. வெளியே மழை, வீட்டுக்குள்ளே பிரியாணி. செம்ம காம்பினேஷனில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட்றாங்க. குழந்தைங்க செம்ம ஹாப்பி. குழந்தைங்க சொல்கிறாங்க, அம்மா பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குன்னு. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் சந்தோஷம்தான் கண்ணா என்னோட சந்தோஷம்னு. இப்படி ஒரு மழை நாளில் ஃபேமிலியோட பிரியாணி சாப்பிட்றது வேறு லெவல் ஹாப்பினஸில். உண்மைனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.